டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பகுதியில் நம்ம செகண்ட் லெசன் யூனிட் 2 ஹெட்டிங் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே அந்த தலைப்பில் உள்ள பாடத்தில் முதல் பகுதியை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் டு கல்ச்சர், பாலர்களின் பண்பாட்டு பங்களிப்பு. The Palas were adherents to the Mahayana school of Buddhism. They were generous patrons of Buddhist temples and the famous universities of Nalanda and Vikramasila. அவங்க வந்து பாலர்கள் மகாயான பௌத்த சமயத்தை பின்பற்றியவர்கள். பௌத்த கோவில்களையும் புகழ்பெற்ற நாலந்தா விக்ரமசீலா யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களையும் நிறுவியவர்கள். அண்டர் பாலா பேட்ரோனேஜ் a distinctive school of art arose called Pala art of Eastern Indian art. பாலர்கள் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த கலைப்பள்ளி ஒன்றை உருவாக்கினார்கள். அதனுடைய பெயர் பாலர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை என அழைக்கப்படுகிறது. அடுத்தது வந்து அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்லாம் as a religious faith originated at Mecca in Arabia. The founder of Islam was Prophet Muhammad. The followers of Islam are called Muslims. அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாமின் தோற்றம். இஸ்லாம் மதம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது? இஸ்லாம் வந்து அமெரிக்காவில் உள்ள மெக்கா என்னும் இடத்தில் தோன்றியது. மெக்காயின் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோற்றுவிக்கப்பட்டது. இதை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் வாஸ் ப்ராஃபட் முஹம்மட். தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். அந்த இஸ்லாமை பின்பற்றியவர்கள், த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் கால்டு முஸ்லிம்ஸ். அந்த இஸ்லாமை பின்பற்றியவர்கள் முஸ்லீம்கள் என அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது முகமது ஆஃப் கஜினி முகமது ஆஃப் கஜினி அப்படின்னா கஜினி முகமது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறது. Muhammad is said to have conducted 17 raids into India. At that time, North India was divided into number of small kingdoms. கஜினி முகமது இந்தியாவின் மீது 17 முறை என்ன செய்தார்? படையெடுத்தார். 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார். அடுத்தது The subsequent raids of Muhammad into India were aimed at plundering the rich temples and cities of North India. The subsequent raids of Muhammad into India were aimed to plundering the rich temples and cities of North India. அவர் வந்து இந்தியாவின் மீது எதற்காக படையெடுத்தார்? 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார்னு பார்க்குறோம். எதற்காக படையெடுத்தார்னு சொன்னால், வட இந்தியாவில் உள்ள நார்த் இந்தியாவில் உள்ள செல்வ செழிப்பு மிக்க கோயில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதற்காக, அந்த செல்வ செழிப்புக்காக தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்திருக்கிறாரு. In 1018, Muhammad plundered the holy city of Mathura. He also attacked Kannauj. அவர் வந்து 1018 முகமது கஜினி புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்தார். ஹோலி சிட்டி ஆஃப் மதுராவை கொள்ளையடித்தார். He also attacked Kannauj. இவர் என்ன செய்தார்? கண்ணோக்கையும்
தாக்கினார். கண்ணோக்கையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது முகமது கோரி, முகமது ஆஃப் கோர், முகமது ஆஃப் கோர் ஆர் முகமது கோரி. முகமது ஆஃப் கோர், முகமது கோரி started as a vessel of Ghazni, vessel of கஜினி தமிழில் நம்ம அதை கஜினின்னு சொல்லலாம். முகமது கோரி started as a vessel of கஜினி. முகமது கோரி கஜினிக்கு கப்பம் கட்டிய ஒரு குறுநில மன்னராக விளங்கினார். முகமது கோரி கஜினிக்கு கப்பம் கட்டிய ஒரு குறுநில மன்னராக விளங்கினார். In 1186 he attacked Punjab and captured it. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? 1186 பஞ்சாபை தாக்கி அதையும் என்ன செய்திருக்கிறாரு? கைப்பற்றிருக்கிறார். முகமது கோரி பஞ்சாபையும் என்ன செய்திருக்கிறாரு? கைப்பற்றிருக்கிறார். த பேட்டில் ஆஃப் டரைன், டரைன் போர். பேட்டில் ஆஃப் டரைன் அப்படின்னா டரைன் போர். த ஹிந்து பிரின்சஸ் ஆஃப் நார்த் இந்தியா ஃபார்ம்டு கான்ஃபிடரசி அண்டர் த கமாண்ட் ஆஃப் பிருத்திவிராஜ் சவுகான். வட இந்திய அரசர்கள் பிருத்திவிராஜ் தலைமையில் ஒரு புதிய அரசை என்ன செய்திருக்கிறார்கள்? உருவாக்கியிருக்கிறார்கள். பிருத்திவிராஜ் ரோஸ் to the occasion and defeated Muhammad in the Battle of Tarain. In the Battle of Tarain near Delhi in 1191. This was called the first Battle of Tarain. இவர் என்ன செஞ்சிருக்கு? வட இந்திய அரசர்கள் பிருத்திவிராஜ் சவுகான் என்பவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த பிருத்திவிராஜ் சவுகான் 1191 டெல்லிக்கு அருகில் தரைன் என்கிற இடத்துல என்ன செய்திருக்கிறாரு? முகமது கோரியை தோற்கடித்திருக்கிறார். இந்த போர் தான் முதலாம் தரைன் போர் என அழைக்கப்படுகிறது. இந்த போர் தான் முதலாம் தரைன் போர். ஃபர்ஸ்ட் டரைன் வார். அடுத்தது இரண்டாம் தரைன் போர். த செகண்ட் பேட்டில் ஆஃப் டரைன் வாஸ் a major disaster for the Rajputs. இரண்டாம் தரைன் போர் ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய ஒரு போர் ஆகும். The first Muslim kingdom was the family established in India at Ajmer and a new era in the history of India began. இவ்வாறு இந்தியாவில் ஆஜ்மீரில் முதல் இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டது. உறுதியாக நிறுவப்பட்டது. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா பிகன். உறுதியாக நிறுவப்பட்டது. ஹிஸ் மோஸ்ட் கேபபிள் ஜெனரல் குத்புதீன் ஐபக் declared himself as the first sultan of Delhi. அவருடைய திறமை வாய்ந்த தளபதியான குத்புதீன் ஐபக் என்பவர் தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என்று பிரகடனப்படுத்தி கொண்டார். டிக்ளேர்டு ஹிம்செல்ஃப் அஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி. தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அதான் பிரகடனப்படுத்தி கொண்டார். இப்போ இதோடு இந்த லெசன் முடியுது. இந்த லெசனில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடி இந்த க்ரீன் கட்டத்தில் கொடுத்துருக்கிற இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நோட்டில் சோசியல் சயின்ஸ் நோட்டில் ஹிஸ்ட்ரி பகுதியை பிரித்து அதில் என்ன செய்யணும்? எழுதணும். இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. அடுத்தது நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்னா ஃபுல் லெசனை நல்லா ரீட் பண்ணணும். எனக்கு வீடியோவில் ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாததுனால தான் நாங்கள் ஷார்ட்டாக சொல்லிடுறோம். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த க்ரீன் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? நோட்டில் எழுதணும். அதுக்கு பிறகு பின்னால் புக் பேக் வாங்க எல்லோரும். புக் பேக்கில் சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் என்ன செய்யணும்? நோட்டில் எழுதி நீங்களும் கரெக்டான ஆன்சரை அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது அதுக்கு பின்னால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை எல்லாமே நீங்கள் நிரப்பியிருக்கணும். புக்லேயும் நிரப்பணும். இதை நீங்கள் பார்த்து புக்லேயும் நிரப்பணும். நோட்லேயும் நீங்கள் இதை எழுதணும். இது நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம். மேட்ச் த ஃபாலோயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு நான் ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். அந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும்
கண்டுபிடிச்சி எழுதணும். கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நீங்கள் எல்லோரும் நினச்சி கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் எல்லோரும் நோட்டில் எழுதணும். ஆன்சர் இந்த 1 or 2 sentences, ஆன்சர் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். இதுக்குள்ள கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் எல்லோரும் நினச்சினா எழுதணும். சரி மாணவர்களே, இதோடு இந்த பாடம் இந்த லெசன் நமக்கு முடிகிறது. அடுத்தது நமக்கு அடுத்த கிளாஸில் அடுத்த லெசனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.